ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கீரையை விட இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு இரும்பு சத்து அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்குது. இரத்த சிவப்பு அணுக்களில் ஆக்சிஜனை கொண்டு செல்ல இரும்பு சத்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இரும்பு சத்து பற்றாக்குறை வந்துருச்சுன்னா இரத்த சோகைக்கு கூட அது வழிவகுத்து விட்டுரும். சோர்வு, மூச்சு திணறல், மயக்கம் இது மாதிரியான அறிகுறிகளை கூட ஏற்படுத்திடும். கீரை இரும்பு சத்து நிறைந்த உணவு தான் அப்படின்னாலும் கூட அதை விட அதிகமான அளவு இரும்பு சத்து இருக்கக்கூடிய வேற பல உணவுகளும் இருக்கு. கீரையை விட அதிக இரும்பு சத்து கொண்ட உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் இருக்குல்ல, இது இரும்பு சத்தின் சிறந்த ஆதாரமாக இருக்குது. 100 கிராம் பருப்பு வகைகளில் 8.8 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. இது பரிந்துரைக்கப்பட்ட தினசரி இரும்பு சத்து அளவில் 49% இரும்பு சத்தை நமக்கு கொடுத்துருது. பருப்பு வகைகளில் காராமணி, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் உங்கள் உணவில் கட்டாயம் சேர்த்துக்கிறதன் மூலமாக இரும்பு சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். செகண்ட் ஒன், கொண்டக்கடலை. கொண்டக்கடலை கீரையை விட அதிக இரும்புச்சத்து நிறைந்த ஒரு சுவையான பருப்பு வகை அப்படின்னு கூட சொல்லலாம். 100 கிராம் வேக வச்ச கொண்டக்கடலையில் 6.6 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது. இது நம்மளோட தினசரி இரும்புச்சத்து தேவையில் 37% நமக்கு பூர்த்தி செய்து. தேர்ட் ஒன், நட்ஸ் மற்றும் விதைகள். பாதாம், வால்நட், எள்ளு, சூரியகாந்தி விதைகள் இது மாதிரியான நட்ஸ் விதைகளில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. உங்களோட தினசரி உணவில் கொஞ்சமாக நட்ஸ் மற்றும் விதைகளை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நட்ஸ்லேயும் விதைகள்லையும் கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால குறைந்த அளவு எடுத்துக்கிறதன் மூலமாக உங்களுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். ஃபோர்த் ஒன், உலர் பழங்கள். உலர் திராட்சை, பேரிச்சை, அத்திப்பழம் இது மாதிரியான உலர் பழங்கள் இரும்பு சத்தோட சிறந்த மூலமாக இருக்குது. இது உங்களோட தினசரி இரும்பு சத்து தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு பயன்படுறதுனால இந்த உலர் பழங்களை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபிஃப்த்து ஒன், காய்கறிகள். பீட்ரூட், ப்ரொக்கோலி இது மாதிரியான பல காய்கறிகளில் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக பச்சை இலை காய்கறிகளில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிறதுனால கீரைக்கு பதிலாக நீங்கள் இந்த காய்கறிகளை சாப்பிட்றப்ப உங்களுக்கு இரும்பு சத்து அப்படியே கிடைக்கும். இந்த 5 உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்றப்ப இரும்பு சத்து அதிகமாக கிடைச்சாலும் உங்கள் உடல் இரும்பு சத்தை எவ்வளவு சிறப்பாக உறிஞ்சுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். ஏன்னா இரும்பு சத்து உறிஞ்சுதலை அதிகப்படுத்துறதும் அவசியமான ஒன்றா இருக்குது. இந்த இரும்பு சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்கணும்னா விட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் நீங்கள் அதிகம் எடுத்துக்கணும். அதே நேரம் காஃபி, டீ இதெல்லாம் தவிர்த்துடுறதே நல்லது. ஏன்னா இந்த காஃபி, டீயில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் இருக்குல்ல, அது நம்மளோட உடம்பு இரும்பு சத்து உறிஞ்சுதலை தடுத்துடலாம். தினசரி ஒரு சீரான உணவை நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு வகையான இரும்பு சத்து கிடைக்குது. இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது இரத்த சோகை வராமல் தடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்து நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது. இந்த வீடியோவில் கீரையை விட அதிக இரும்பு சத்து நிறைந்த வேறு உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.